வணக்கம். வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொள்ளு பருப்பு 1/4 கப்பு எடுத்துருக்கேங்க. இது நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு தண்ணி நல்லா விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. 10 விசில் விடலாம். அது நான் வேகட்டுங்க கொள்ளு. இப்போ ஒரு கடாயில் துவரம்பருப்பு மிளகும் போட்டு லேசாக வறுத்துக்கோங்க. இது லேசாக வறுத்த பிறகு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. இது லேசாக வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுபடணுங்க. அடுத்தது அதை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு வெந்துருச்சுங்க. நல்லா நைஸாக வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியெலாம் எடுத்துட்டு இந்த கொள்ளை கொஞ்சம் கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கடைஞ்சிக்கோங்க. இப்போது கொள்ளு பருப்பு தண்ணியை இதிலே ஊற்றிக்கலாம். அடுத்தது இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம், வெந்தயம், வரமிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முழு பூண்டு போட்டுக்கலாங்க. அடுத்தது தக்காளிங்க, இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுது அதிலே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இதையும் வதக்கணுங்க. அடுத்தது கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போது கடைஞ்ச பருப்பை இதிலே ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கொள்ளு பருப்பு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொள்ளு கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க, சளியும் குறைக்கும். இந்த குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.